இடத்துல வாங்கி ஏமாந்துருக்கேன். ஒரு இடத்துல ரேட் அதிகமாகவும் இருந்திருக்கு. இங்க எனக்கு நியாயமா இருந்தது, 2 மாடு எடுத்துட்டேன். கைராசியான ஒரு வியாபாரி யூடியூப் பார்த்துட்டு வந்தாங்க. இப்ப எத்தனையோ பேர் பார்த்தா இருந்தாலும் இவர் பரவாயில்ல. பால் காட்டுல 23 லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க அண்ணாச்சி. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விலை 20 லிட்டர் கறக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 2 நேரம் 5 லிட்டர் கரண்ட்ல வருது. 2 நேரமும் உட்காந்து குண்டா வச்சு கறந்து பார்த்து புடிச்சிட்டு போங்க. அண்ணனா பாத்தீங்க அப்படின்னா கைராசியான வியாபாரிங்க, நம்பி வாங்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்ல. அனுசரிச்சு ரேட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப இப்ப கண்ணுக்குட்டி மைனஸ் பண்ணோம்னா அந்த மாட்டோட ரேட். சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் மாடுகள் விற்பனை பதிவு போட்டு வரோம். நம்ம பண்ணையில உயர்தர மாடுகள், கிர் மாடுகள், ஷாகிவால், ஹெச்எஃப் கிராஸ், ஜெர்சி கிராஸ் போன்ற வகைகள் மாடுகள் வாரந்தோறும் நம்ம பண்ணையில வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. வாரந்தோறும் மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்து வாரந்தோறும் 30க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனை பண்ணிட்டு வரோம். நம்ம பண்ணையில ஆரம்ப விலை பாத்தீங்கன்னா 65,000. 65,000ல இருந்து 1,10,000 வரைக்கும் நம்ம பண்ணையில் மாடுகள் இருக்கு. ஒவ்வொரு மாடுகளும் நம்ம வீடியோல காமிக்கும் போது அந்த மாட்டுக்கான விலை என்ன, அதோட நிலவரம் என்ன, அதோட கறவை என்ன, அதோட விலையை தமிழ்நாட்டிலே நம்ம வீடியோல பப்ளிக்கா சொல்ற ஒரே ஆள் நாம தான். அதுல மாடு கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உத்தரவாதமா நம்ம ஃபார்ம் பேர் போட்டு நம்ம நம்பர் போட்டு எல்லாம் உங்களுக்கு தெளிவா உத்தரவாதங்கள் இது கொடுக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு கறவை கொடுத்துருக்கு நம்ம தெளிவா டாக்குமெண்ட் கொடுக்குறோம். தமிழ்நாட்டிலே நாம ஒண்ணுதான் இந்த வேலையை செய்யறோம். அதனால நம்ம பண்ணையை தேடி தாராளமா வரலாம். நம்ம பண்ணைக்கு 100க்கு 100% எல்லாருமே லாபம் அடைஞ்சுதான் போறாங்க. ஒழுக்கமான முறையில பராமரிக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. நம்ம பண்ணையில நம்ம சொன்னபடி பின்பற்றி இன்னை வரைக்கும் சக்சஸ் ரிசல்ட் மட்டும் தான் அதிகம். ஃபெயிலியர் ரிசல்ட் ரொம்பவே குறைவு. ஏன்னா வாங்கிட்டு போறவங்க நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா மழைக்கால பராமரிப்பு. மழை காலத்துல மாடுகளை ரொம்பவே கேர்ஃபுல்லா நம்ம வச்சிருக்கணும். மழையில் நலைய விட்டா காய்ச்சல் வரும். சேறு சகதியா இருக்க இடத்துல கட்டினா மாட்டுக்கு ஈ முக்கியம். 2வது கோமாரி நோய் வரும், உனிக்காய்ச்சல் வரும். உனிக்காய்ச்சல் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் யாரும் சொல்ல முடியாதுங்க. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முத நாள் வரும், செகண்ட் ஸ்டேஜ் 2வது நாள் வரும், 3வது ஸ்டேஜ் 3வது நாள் வரும்போது மாட்டு டெத் ஆயிரும். உனிக்காய்ச்சலுங்கிறது ரொம்பவே கொடூரமான வியாதி. அந்த உனிக்காய்ச்சல் வராம முடிஞ்ச அளவுக்கு உலர் தரையில கட்ட பழகுங்க. இந்த மாதிரி சேர இடத்துல கட்டாம இந்த மாதிரி சமமா சேர் இல்லாத இடமா கட்டுங்க. வெளியே ஜாதி மாடுகளை மெயினா மலையில நலைய விடாதீங்க. ஈக்கள் அதிகமா மாட்டு மேல முக்கியம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கோமாரி நோயின்னு ஒண்ணு வரும். கோமாரி நோய் உனிக்காய்ச்சல் பாத்தீங்கன்னா பரவக்கூடிய நோய் தன்மை கொண்டது. அதனால இப்போ ஒரு மாட்டுக்கு உனிக்காய்ச்சல் வந்தா இங்க இருக்க 10 மாட்டுக்கு உனிக்காய்ச்சல் வந்துடும். இதுல உட்கார்ற ஈ அந்த மாட்டு மேல உட்காந்து அதுக்கு வந்துடும். இதுல இருக்கிற உண்ணி போய் அதுல வந்துடும். அதனால நோய் மேலாண்மை பண்ணி மாட்டை மிகவும் பாதுகாப்பா வைங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி சாயங்கால டைம்ல மாட்டு கொட்டைக்கு சாம்பிராண்டி புகையை முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தீங்கன்னா கொசு கட்டுப்படுத்தலாம். சாம்பிராண்டி புகையில வேப்பந்தலை போட்டு கொடுக்கும் போது கொசுக்களை கட்டுப்படுத்த முடியும். முடிஞ்ச அளவுக்கு மாட்டை நல்லா ஆரோக்கியமா வளர்த்த பாருங்க. டாப் குவாலிட்டியில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில 20 லிட்டர் கறவையில காட்டு வழி மேய்ச்சல் ஃபார்ம் டைப் ரெண்டுக்குமே பாக்குறவங்க பார்க்கலாம். விலை ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் தான். 84,000 விற்பனை விலை. 20 லிட்டர் பாலை கறந்துக்கும். வேற எங்க போனாலும் 1 லட்சம் கூட சொல்லுவாங்க. நாம அந்த மாதிரி சொல்ல போறது இல்ல. நல்ல மொட்டையில நல்ல ஜாதி பிரீட்ல சுழி சுத்தத்துல பல் அரைக்கடை கண்ணு வயிற்றுல இருக்கிறது 3வது கண்ணு மாடு பால் 20 லிட்டர் சர்வ சாதாரணமா இருக்கும். சின்ன மாடு கிடையாது, நல்ல பெருங்குட்டு வகையான மாடு. பிரீடு மொட்டை ஹெச்எஃப் ரகத்துல பிரீடு மாடு. தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். நல்ல காம்பு வளம், மடிக்கட்டு, பால் தர பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சூப்பரான பால் தர. இன்னும் கண்ணு போட்டதுக்கு ஒரு 5 நாள் டைம் இருக்குது. தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, குணத்துல தங்கம். எந்த விஷயத்துக்கு இந்த மாட்டை நம்ம குறை சொல்லி பேச முடியாது. அந்த அளவுக்கு தெளிவான மாடு. 84,000 விற்பனை விலை. வேணுங்கிறவங்க வாங்க. என்ன ரகம்? ஹெச்எஃப்ல லைட்டா கிராஸ் ஆன மாடு, ஆனா ஒரிஜினல் பிரீடு. வெயிலுக்குலாம் எப்படி இருக்கப்போ? வெயிலுக்குலாம் நல்லா தாங்கணும்னாச்சு. நம்ம எதுவுமே பராமரிக்கிற விதத்துல தான் இருக்குது. ஒழுக்கமா பராமரிச்சா ஒழுக்கமா ஹெச்எஃப் வச்சு பலன் எடுக்கலாம். அதுக்கான பராமரிப்பு, வென்டிலேஷன் எல்லாம் கொடுக்கணும். செட் ஆகிற ஏரியாவுக்கு இந்த மாடு செட் ஆகுங்க. நல்லா முட்டை வேணுங்க. ஓவரா வெயில்ல காய போடுறவங்களுக்குலாம் இந்த மாடு செட் ஆகாது. நீட்டா அழகா காலையில் டைம்ல இப்ப இந்த மாதிரி டைம்ல மேய்ச்சல்ல விடலாம். மேயும் காலையில் டைம்ல மேய்ச்சல் விடலாம். 11 மணிக்கு மேலே ஷெட்டுக்குள்ள கட்டிடணும். அவ்வளவுதான் மெயின்டெனன்ஸ். மாட்டை ஒரு நாளைக்கு ஒரு டைம் குளிப்பாட்டணும். அப்பதான் சொன்ன கறவை எடுக்கும். மாடு உஷ்ணப்படுத்தக்கூடாது. ஹெச்எஃப் மாடு உஷ்ணப்படுத்தினா மாட்டுக்கு ஃபீவர் வரும், காய்ச்சல் வந்துடும். இது பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் பிரீடு பொட்டக்கண்ணு. இதுவும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் பொட்டக்கால் போட்டுருக்காங்க. சீம்பால் மாடு. காம்பு பாருங்க அப்படியே ஊசி காம்பு, நல்லா கறக்க பிடிக்க நல்லா இருக்கும். நேரம் 10 கறக்கும். சுழி சுத்தமான மாடு, 3ஆம் நீத்து மாடு, தெளிவான மாடு, பொட்டக்கண்ணு தான் இது. தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்கும். குணமணத்துல நல்லா இருக்கும். பாருங்க கறக்க பிடிக்க காம்பு எல்லாம் சூப்பரா இருக்கும். பைப்பாட்டம் பால் வரும். என்ன காம்பு? கருங்காம்பு பாருங்க. பால்லாம் பைப்பாட்டம் வரும். தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 84,000 கேட்கறோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். நல்ல கொம்பில்லாத மாடு, சிந்து கிராஸ் டைப்ல ஆல் பிளாக் பிரீடு. கறவெல்லாம் சூப்பரா இருக்கும். ஃபேட் நல்லா இருக்கும். வெயிலுக்கு நல்லா தாங்கும். மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுட்டு. பெருங்குட்டு மாடு. சொல்லக்கூடிய விலை 84. தெளிவான மாடு, நைஸ் தோல், சைனிங், 3வது கண்ணு. காம்பு பாருங்க எந்த அளவுக்கு காம்பு இருக்குட்டு. நேரம் 10 காலையில 10 சாயங்காலம் 10 சொசைட்டில ஊத்தி பணத்தை வாங்கிக்கலாம். பயந்து தேவையில்ல. அந்த அளவுக்கு குணமான நல்லா இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா நாங்க பொதுவா ஜிந்தா கிராஸ் சொல்லுவோம். ஆனா இது சிந்தியில கலப்பினமான மாடு. வட மாநிலத்து ரகம். காம்பு பாத்தீங்கன்னாவே தெரியும்.
வடமாநிலத்து லைன் மாடு அந்த கிர்ருக்கு ஷாகிவாலுக்கு இருக்க மாதிரி காம்பு விழுந்திருக்காங்க. என்னடா காம்பு இவ்வளவு பெருசு இருக்குதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த காம்பு வந்து மிஷின் போடுறதுக்கும் செட் ஆகும், கை கருவிக்கும் செட் ஆகும். குணத்துல குழந்தை காஸ்மான் பயந்து வாங்கி பாருங்க, பச்சை குழந்தை அப்படியே பால் நிறம் காட்டுறேன் பாருங்க. நல்லா இருக்கா பால் தரலாம், சூப்பரா இருக்குதா. 20 லிட்டர் பால் கறக்கும். இங்க பாருங்க மடிச்சு லூஸ் பாருங்க, நல்ல காம்பு. அப்படியே இந்த காம்பு பிடிச்சி இப்படி அழுத்தினா 100 ml பால் வரும். இப்படிதான், இப்படி இழுக்க கூடாது இந்த காம்பை, இப்படி அழுத்துற மாதிரி வரும். நல்ல பெருங்குட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடு, ஷைனிங் மாடு, நைஸ் சோல் மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்ல மடி செட்டு. இன்னும் 5 நாள் அவங்க கண்டு போட மாடு, நல்ல முகலட்சணம், தெளிவான மாடு. மடி தொல்லுஸ் பாருங்க, இன்னும் வைக்கணும், இன்னும் புல்லா வைக்கும். நல்ல சுழி சுத்தமான மாடு. அதாவது மாட்டை வந்து விலையில 15 முன்ன பின்ன குறை சொல்லாமே தவிர மாட்டோட குணத்திலயும் சரி, மாட்டோட திறன்லயும் சரி, மாட்டோட ஃபேட்டஸ்னப்லயும் குறை சொல்ல முடியாது. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 70,000 ரூபாய். எங்கேயுமே கிடைக்காது. எத்தனை இடம் வேணாலும் போய் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. வெயிலுக்குலாம் இந்த மாடு பயந்து தொடங்குது. வட மாநில ரகத்தோட கிராஸ் ஆன மாடு. ஃபேட்டஸ்னப்லாம் பட்டைய கலப்போ 5 தாண்டி தான் ஃபேட் வரும். நல்ல காட்டு மேய்ச்சல் மாடு எப்படி மேயுதுன்னு பாருங்க. ஈத்து வந்து 2ஆம் ஈத்து, சுழி சுத்தமான மாடு, தெளிவான மாடு, நேரம் 10 கரை வரும். 70,000 விற்பனை விலை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் எல்லாரும் ஒன்றியது பக்கத்துல நம்ம வில்லேஜ் அமைஞ்சிருக்கு, வெடால் வில்லேஜ். சந்தைக்கெல்லாம் போனோம்னா போய் பார்த்தோம். சந்தைக்கெல்லாம் எந்த சந்தைக்கெல்லாம் போனீங்க? போனோம்னா கருங்கல்பாளையம் போனோம், தருமபுரி போனோம், 2-3 சந்தைக்கு போய் பார்த்தோம். வேலூர் பொய்கை சந்தை வரைக்கும் போய் பார்த்தோம். அந்த அளவுக்கு மாடு அந்த அளவுக்கு பாக்குற மாதிரி இல்ல, நம்ம கேட்கற ரேஞ்சிலையும் கிடைக்கல. அண்ணனோட வீடியோவை பார்த்தோம் யூடியூப்ல, நல்லா கொடுத்திருந்தாரு, ரேட்டு நல்லா கம்மி பண்ணி கொடுத்திருந்தாரு, அனுசரிச்சு கொடுக்குறாரு. அதனால வந்தோம், 2 மாடு பிடிச்சிருக்கோம். சந்தையில உங்களுக்கு என்ன பிரச்சனை? சந்தையில விலை குறைவுன்னு சொல்றாங்கல்ல. சந்தையில விலை குறைவுலாம் யாரு தான் சொல்றது? அப்படிலாம் கிடையாதுண்ணே. மாடு வருது, ஆயிரக்கணக்கான மாடுங்க வருது, இல்லைன்னா சொல்லல. பட் நம்ம அதுல எது செலக்ட் பண்றதுங்கிறதான பிரச்சனையே இருக்கு. ஒன்று மாடு செலக்ட் பண்றோம், காம்பு சரியில்லை, மாடு சரியில்லை, அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்கல்ல. நான் வந்தது வேலைக்கு 10 கறக்கணுன்ற வேலையை தான் வந்தேன். அது பார்த்தோம். அண்ணன் இந்த 2 மாடு எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ணன் 15 விடாதுன்னு சொல்லியிருக்காரு. 2 மாடை பிடிச்சிருந்தாலும் எடுத்திருக்கேன். எல்லாமே ஜெர்சி கிராஸ்ண்ணே. அண்ணா மாட்டுக்கு கேரண்டி கொடுக்குறாரு, காம்பு கேரண்டி கொடுக்குறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவா இருந்தாலும் பேசினா மாடையே மாத்தி கொடுக்குறாலும் கேரண்டி கொடுக்குறாரு. 2மே கண்ணு மாடு தானா? 2மே கண்ணு மாடுனே. இந்த மாடு பாத்தீங்கன்னா பொட்டக்கண் போட்டிருக்கு, இந்த மாடு பாத்தீங்கன்னா காலக்கண் போட்டிருக்கு. கண்ணு மாடா வாங்கினா போனவனே பால் கறக்கலானே, பணம் பார்க்கலாம். போனவொடனே சென மாடா இருக்க சொல்ல 10 நாள் 5 நாள் வெயிட் பண்ணணும். எங்க ஊர் திருவண்ணாமலை பக்கம் வந்து வெயில் கொஞ்சம் அதிகண்ணே, ரொம்ப வெயில் இருக்கும், ரொம்ப வெயில் இருக்குண்ணே. அதனால ஆல்ரெடி இருக்கிற மாதிரி ரொம்ப இழைக்குது. அங்க ஹெச்எஃப்லாம் செட்டே ஆகாதுண்ணே. அங்க திருவண்ணாமலை வேலூர் சைடு கிராஸ் டைப் தானே, ஜெர்சி கிராஸ் டைப் தான் செட் ஆகும். 10 நிமிஷம் தானே வந்தவொடனே மாடை பார்த்த, இருக்கிற மாடு எல்லாமே காமிச்சாங்க. 10 நிமிஷத்துல மாடை செலக்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பா வரலானே. நானும் ஒரு 2-3 இடம் போயிருக்கேன். வாங்கின மாடுகளுக்கும் இங்க வாங்குற மாடுகளுக்கும் பிரைசிங் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. கண்டிப்பா நம்பி ஹரியானா நம்பி வரலாம். நல்லதாவே மாடு கொடுக்குறாரு. யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் காமிக்கிறாங்கல்ல, பாக்குறோம்னா நாங்களும் நிறைய வியாபாரிகள் காட்டிட்டு தான் இருக்காங்க. ஒரு வாரம் பாத்தீங்கன்னா 20 மாடு 30 மாடு காட்டிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தையும் போகும்போது தானே தெரியுது என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன காட்டுறாங்க, எப்படி இருக்க மாடு, என்ன பிரைஸ்ல இருக்கு, கூடுதல் சொல்றாங்களோ. நிறைய இடத்துல ஒரு இடத்துல வாங்கி ஏமாந்துருக்கேன், ஒரு இடத்துல ரேட் அதிகமாகவும் இருந்திருக்கு. இங்க எனக்கு நியாயமா இருந்தது, 2 மாடு எடுத்துட்டேன். மற்ற இடத்துல போனா எவ்வளவு சொல்லுவாங்க ரேட்? இதெல்லாம் வேலை கண்டிப்பா இப்ப நான் வாங்கினதை விட 15,000-20,000 அதிகமா தானே இருக்கும். அண்ணனா பாத்தீங்க அப்படின்னா கைராசியான வியாபாரிங்க, நம்பி வந்து வாங்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அனுசரிச்சு ரேட்டு கொடுக்குறாரு. கைராசியான வியாபாரி, நம்பி வரலாம், எல்லாருமே வரலாம். எங்கேயும் கேரண்டி கொடுக்கறது இல்லைங்க. அண்ணன் பத்திரமே எழுதி கொடுக்குற அளவுக்கு கேரண்டி கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வரலாம், வந்து கண்டிப்பா அவசியம் வரணும். வந்து இந்த மாதிரி நல்ல மாடு நல்ல மனுஷங்கிட்ட வாங்கணும். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான மாடு, பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கேன். மாடு சுழி சுத்தம், பல்லார கடை, 2ஆம் ஈத்து. மாடு கண்ணினி பாத்தீங்கன்னா 30 to 32 நாள் ஆகுது. ஆனா பாத்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப் கண்ணு, சூப்பரான ஒரிஜினல் ஹெச்எஃப் கண்ணு போட்டிருக்காங்க. சுழி சுத்தமான கண்ணு. கண்ணுக்குட்டி இன்னைக்கு வித்தாலும் 10,000 விற்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நல்ல கருங்காம்பு, சன்னமான காம்பு. இங்க பாருங்க, காம்பு கறக்க பிடிக்க சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, அடிச்சு சும்மா தொட்டா பால் வருதா, அந்த அளவுக்கு நல்ல மாடு, சுழி சுத்தமான மாடு, தெளிவான மாடு. இந்த மாடு இன்னைக்கு மார்க்கெட்ல எங்க போய் வாங்கினாலும் மினிமம் 90 ரூபா போடணும். ஆனா நாம வந்து அவ்வளவு சொல்ல போறதுல வெறும் 77,000 தான் சொல்றோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடு. கண்ணு போட்டு 1 மாசம் ஆகுது டைம், சரியா 30 to 32 நாள் ஆகுது. நல்ல செவல வெள்ளை கண்ணு, அற்புதமான கண்ணு, சிவாஜி ஹெச்எஃப் கண்ணு, பொட்டை கண்ணு. இன்னைக்கு வித்தாலும் கண்ணுக்குட்டி 10,000 விற்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப இப்ப கண்ணுக்குட்டி மைனஸ் பண்ணோம்னா இந்த மாட்டோட ரேட் வெறும் 67,000 ரூபாய் தான். வெறும் கைப்பால் ரேட்டு தான் இந்த மாடு சொல்லியிருக்கோம். கறவை வந்து இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9-8 இருக்குது. ஒரு 17 லிட்டர் கறவை இருக்குது. கறந்தே பாத்துக்கலாம். 2 நேரம் 17 லிட்டர் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம். தெளிவான மாடு, நல்ல கலர் பேட்ச், சூப்பரான மாடு, நல்ல காம்பு, எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. பியூர் ஹெச்எஃப்ல கிராஸ் மெட்டு, தெளிவான மாடு, நல்லா 2 கலர் பாருங்க. கண்ணுக்குட்டி தான் இதுல அட்டகாசமான மாடு. நாளைக்கு கண்ணுக்குட்டியில நல்ல பணத்துக்கு விற்கிங்க. பெருங்கண்ணு ஒரு காம்பு பால் விட்டு வளர்த்தனோம்னா அண்ணாச்சி நம்ம பண்ணையோட பிரம்மாண்டம்னு சொல்லலாம். வீடியோல பார்க்க எப்படி தெரியுமோ தெரியாது, மாடு நேர்ல பாக்குறவங்க தான் இந்த மாட்டோட கெப்பாசிட்டின்னு தெரியும். சிவாஜி ஹெச்எஃப் ஒரிஜினல் இல்ல, கிராஸ்மெட். நல்ல கிளைமேட் அடாப்ஷன். முக லட்சணம் பாருங்க, செம்ம அழகான முக லட்சணம்.
செம வெயிட்டான மாடு. மாடு பின்னாடி பாருங்க, செம குவாலிட்டியான மாடு, பெருங்குட்டு மாடு. சின்ன மாடுன்னு மட்டும் யாரும் நினைச்சுக்காதீங்க, டாப் குவாலிட்டி. குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்ல. 2ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தமான மாடு, டாப் குவாலிட்டி. சிவாஜி HF, அதுலயும் ரெட்டின் கலர் கலந்துருக்குது. மாடு தண்ணி தீனிக்கு தொந்தரவு இல்ல, குணத்துக்கு தொந்தரவு இல்லை. இங்க பாருங்க, கைத்து பாருங்க, லைவா பாருங்க, வீடியோ கட் பண்ணிலாம் காமிக்கலதா, கைத்து விட்டாச்சு. சாப்பிட்டு அமைதியா இருக்குண்ணே. கைத்தை விட்டுட்டு காமிக்கிறீங்க பாருங்க, மடி லூஸ் பாருங்க. பால் எவ்வளவு இருக்கும்? பால் வந்து காட்டுல வந்து 23 லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க அண்ணாச்சி. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விலை 20 லிட்டர் கறக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. தண்ணி தண்ணி தப்பு இல்லாத மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல ஷோ குவாலிட்டி மாடு. அதாவது சந்தைக்கே போனாலும் 100ல ஒரு மாடு. வர சந்தைக்கு ஒரு 1000 பேர் வராங்கன்னா 1000 பேர் இந்த மாட்டை விலை கேட்கணும். அந்த மாதிரி ரகத்தை சேர்ந்த மாடு. இந்த மாட்டு நம்ம சொல்லக்கூடிய விலை பெரிய மாடு விலை சொல்லாமலாம் போக முடியாது. நம்மளோட விலையை நம்ம சொல்றோம் 1,13,000 சொல்றோம். எங்க வேணாலும் போய்க்கோங்க, நம்ம ரேட் யாரும் கொடுக்க முடியாது. 100% கேரண்டி. கயிறு விட்டாச்சு. கயிறை விட்டாச்சு. அது காட்டு பாருங்க, பண்ண ரக மாடு தான், எப்படி மேயுது மட்டும் பாருங்க. மேய்ச்சலுக்கு தண்ணி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். 10 இடம் போய் பார்த்துட்டு வாங்க, நம்ம இடத்துல வாங்க. இன்னி வரைக்கும் அப்படிதான் நடக்குது. 10 பண்ணை வச்சிருக்காங்க, பண்ணைக்கு போறாங்க வராங்க, விலையை பாக்குறாங்க, அடுத்து நம்ம கிட்ட தான் வந்து வாங்குறாங்க. நம்ம பண்ணை என்னைக்கு அப்படிதான் இருக்கும். 1,13,000 வேணுங்கிறவங்க உடனடியே வாங்க, அப்பதான் இந்த மாடுலாம் கிடைக்கும். இதெல்லாம் செகண்ட்ல விற்கிற வியாபாரம். என்னாச்சு, இந்த மாடு வந்து பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம். நல்ல 3 கலர் கலந்த மாடு, பல்லு அரைக்கடை, 3ஆம் ஈத்து மாடு, பொட்டக்கண்ணு போட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை காலைல தான் பொட்டக்கண்ணு போட்டுது. சீம்பால் மாடு, தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. சுழி சுத்தமாகுது, பல்லு அரைக்கடையா இருக்குது. சூப்பரான முகலட்சணம். ஜெர்சி மாடு தாங்க. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, எல்லா ஊர் கிளைமேட் தாங்கும். பொட்டக்கண்ணு பால் நல்ல செவலை, அருமையான பொட்டக்கண்ணு. இது ஒரு 5 லிட்டர் வருங்க, 14 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். இதோட விற்பனை விலை 60,000 சொல்றோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். நல்ல மடி செட்டு, மாட்டை ஓட்டி காட்டுற பாருங்க. லோ பட்ஜெட்ல தொலைவரவங்க தாராளம் இந்த மாட்டை சூஸ் பண்ணிக்கலாம். பொட்டக்கண்ணுனா லாபம் ரெட்டல். இரட்டிப்பு லாபம் உண்டு. நல்ல சுழி சுத்தமான பொட்டக்கண்ணு, நல்ல மடி செட்டு, ரோஸ் காம்பு, கறக்க பிடிக்கி பைப்பாட்டு இருக்கும். எந்த தொந்தரவும் கிடையாது. நல்ல குணமான தண்ணி தண்ணிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்காங்க. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம், புதுப்பேட்டை வட்டம், செங்குறிச்சிங்க. கொம்புலாதா? ஆமா, கொம்புலாது. இது ஃபர்ஸ்ட் வாட்டி வீட்டுல மாடு இருக்கனால இருந்தாலும் ஒரு 10 வர மாதிரி ஒரு கறவை இருக்கும். ஓகே. அந்த மாடுகள்லாம் எவ்வளவு கறக்குது? அதெல்லாம் லோக்கல் மாடு, அதெல்லாம் ஒரு 4-5. இந்த வியாபாரி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? யூடியூப்ல தான் பார்த்தோம். எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? 2 வருஷமா பாக்குறோம். இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க? ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி. சந்தைக்கெல்லாம் போலாம்னு நினைச்சேன், எங்க வீட்டுல வேறான்ட்டாங்க. யூடியூப்ல பாக்கும்போது விலையும் நியாயமா சொல்றாரு, கேரண்டி, உத்தரவாதம் எல்லாமே சொல்றாரு. வியாபாரிகள்லாம் விலை சொல்றாங்களா? நான் போய் பார்க்கல, பிடிக்கல. இவரு கொஞ்சம் நியாயமா விலையும் கம்மியா சொன்னாங்க, சொன்னாங்க, சொல்லிட்டு வந்தோம். இந்த மாடு எவ்வளவு பால் சொல்லியிருக்காங்க? 10 சொல்லிக்கிறாரு. அவர் சொன்னது 87,000 சொன்னாருங்க. 84,000. 10 கறக்குமா? நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்கு. அவரு இந்த மாதிரி யூடியூப்ல பாத்துக்கிறாரு, 2 வருஷமா பாக்குறேன். நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு எண்ணத்துல வாங்கினேன். அவர் கைராசிக்கோசரம் வந்தேன். வெயில் உள்ள ஏரியா தான், எல்லாம் இதே தான். இந்த மாடுகள் வெயில் தாங்குமா? அதில் தாங்கும். மாட்டை செக் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்ல? எல்லாத்தையும் கறந்து பார்த்துட்டு, கண்ணு குடிக்க வச்சு பார்த்துட்டோம். மாடு மேயுதா, தண்ணி குடிக்குதா, எல்லாம் பார்த்தாச்சு. தவிடு கட்டினாங்க, எல்லாம் கட்டினாங்க, பார்த்தோம். எல்லாம் கொம்பு டைப்லாம் மாடு இருக்கு, அதனால மொட்டை டைப் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கணும். கொம்புல என்ன கறவை எப்படி நல்ல கறக்கும்? கறக்கும். பொம்பளை ஜனங்க பிடிக்க, உள்ள பசங்க பிடிக்கிறதுக்கு முட்டாது. கொம்பு இல்லை, பயப்பட மாட்டாங்க. மாட்டுக்கிட்ட சண்டைக்கு போகாது. ஒண்ணு அந்த மாதிரி ரகம் நம்மள்ட்ட இல்ல, அதுக்கோசரம் இது வாங்கணும். மாடு குணத்துக்கு எப்படி இருக்கு? குணம் எல்லாமே எல்லாம் சாதுவா இருக்கு, நல்லா இருக்கா? எந்த தப்பு இல்லை, நல்லா இருக்கு. நீ எவ்வளவு நாள்ல கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காங்க? கண்ணு போட்டுச்சுங்க, பொட்டக்கண்ணு. பொட்டக்கண்ணு? ஆமா, பொட்டக்கண்ணுக்கோசரம் தான் வாங்கினது. 2 முதல்ல ஆயிட்டு, அது ஒரு முதல்ல ஆயிட்டுல்ல. பொட்டக்கண்ணு கறந்து பாத்தீங்க? 4 காம்புமே கறந்து பார்த்துட்டோம். வாங்கலாங்க, ஒரு நம்பிக்கையா. ஒரு இப்ப நாங்களே ஃபர்ஸ்ட் வாட்டி இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. யூடியூப்ல பார்க்கும்போது கேரண்டி கொடுக்குறாங்க, வாரண்டி கேரண்டி எல்லாம். காம்போ, பால் கறவை திறனும் எல்லாமே கேரண்டியா சொல்றாரு. யூடியூப்ல சொல்றதுக்கு இங்க அணுகுமுறைக்கு எப்படி பரவாயில்லைங்க. எல்லாம் நாங்களும் பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது இந்த ஊர் பரவாயில்ல, அனுசரிச்சு சொல்றாரு. ரேட்டும் பரவாயில்ல. ஒரு கை ராசியான ஆள் இருந்தாங்க, அதுக்கோசரம் வந்தோம். நானும் இப்ப அடுத்த வாட்டி என் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாங்க, அவங்களும் வரணுண்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி போய் வரேன், அடுத்த வாட்டி வேணா எடுத்துக்குள்ள நம்மளுக்கு இன்னொரு மாடு இருக்கணும். அப்ப இருக்க வரும்போது அவங்க கூப்பிட்டு வரேன்னு சொல்லிக்கிறேன். வீட்டு அதெல்லாம் நம்ம லோக்கல் மாடு, வீட்டு மாடு, நாட்டு மாடு, கிராஸ் மாடு, அதெல்லாம் எவ்வளவு கிடக்கும்? அதெல்லாம் 5, 6, 4 அப்படி. கைராசியான ஒரு வியாபாரி யூடியூப் பார்த்துட்டு வந்தாங்க. இப்ப எத்தனையோ பேர் பார்த்தா, இருந்தாலும் இவர் பரவாயில்ல. பிரம்மாண்டமான மாடு, HF கிராஸ் மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. 25 லிட்டர் பால் வரும். ஹெவி சைஸான மாடு. மாடு உயரத்துலயும் சரி, நீல நெட்லயும் சரி, ஒரு ஆளால கரெக்டா நின்று பக்கத்துல நின்று பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஷோ குவாலிட்டியான மாடு, தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. 25 லிட்டர் பால் கறக்கும். 1 லிட்டர் 2 லிட்டர்ல வெளியே எங்க போனீங்கன்னாலும் 1.30, 1.40 கூட விலை சொல்லுவாங்க. நம்ம படையில நம்ம அப்படி சொல்ல போறது இல்ல. நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டை கரெக்டா சொல்லுவோம். தமிழ்நாட்டுல ரேட்டு நாம ஒண்ணுதான் சொல்லி போடுவோம். நம்ம ஒரு மாடு கூட ரேட்டு சொல்லாம போட மாட்டோம். தண்ணி தண்ணிக்கு தொந்தரவு இல்ல, நல்ல ஃபார்ம் டைப் வரும். தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம். கறவைக்கு பயம் கிடையாது. நல்ல ஹெவி குவாலிட்டி, ஷோ குவாலிட்டியான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து 1,07,000 கேட்கிறோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். நல்ல கருங்காமல் அமைச்சிருக்காங்க. பால் தார பாருங்க, சூப்பரான பால் தார. அடிவூர் பூரா பால் தார பாருங்க. இங்க வரைக்கும் இருக்குதா பால் தார பாருங்க. இங்க ஆரம்பிச்சு 4-5 இடத்துல பால் தர போகுதுதா. இங்க ஒண்ணு போகுது, சுருண்டு போய் கிடக்குது. அப்படி அடியில் காட்டுங்க நல்லா போக்கஸா. இதுல கறவை சூப்பரா இருக்கும். நல்ல கருங்காம்பு பாருங்க, மடியிலையும் நல்ல நரம்பு, நல்ல கருங்காம்பு, தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, உயரமான மாடு.
1,07,000 தான் விலையை சொல்றோம். வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம். எங்கேயுமே கிடைக்காது இந்த ரேட்டுக்கு. நல்ல சூப்பரான மாடு, ஷோ குவாலிட்டியான மாடு, பெருங்குட்டு மாடு, ஜெர்சியில நல்ல கிராஸான மாடு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு டேட் என்னன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில காலக்கண்ணு போட்டுருவாங்க. நல்ல கிராஸ் கண்ணுக்குட்டி, சூப்பரான கண்ணு, திமிழுடைய கண்ணுக்குட்டி, நல்ல செம்புத்து நிறத்துல இருக்காங்க. நாட்டு கண்ணை வச்சு மேட்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த கண்ணை வளர்த்திக்கலாம். 10-20 லிட்டர் கறவை கூடாது. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று, பல்லு அரைக்கடை, தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, குணத்துல தங்கம், நல்ல காலக்கண்ணு, தெளிவான கண்ணு, நேரம் 10 ஒழுக்கமான பராமரிப்பு கொடுத்தா பாத்துக்கலாம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 83,000 கேட்கிறோம். நல்ல காம்பு கட்டு, கருங்காம்பு, நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல குவாலிட்டியான காம்பு, நல்ல மடி செட்டு, நல்ல கிராஸ் டைப்பான மாடு. ஃபேட்டஸ் நஃப்க்கு தாராளமா வாங்கலாம். ஃபார்ம் டைப் போறவங்களும் இந்த மாட்டை செலக்ட் பண்ணலாம். வீட்டு டைப் போறவங்களும் தாராளமா செலக்ட் பண்ணலாம். மாடு நல்ல பெருங்குட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. ஓட்டி காட்டுறேன் பாருங்க, மாடு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. மடி பாருங்க, தெளிவான மாடு, சீம்பால் மாடு தான். நல்ல தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அற்புதமா இருக்கும். எந்த ஊர் போனாலும் இந்த மாடு பொழைச்சிக்கும். நல்ல டாப் குவாலிட்டியான மாடு, செம்புத்து கலரு. 83,000 சொல்றோம். அன்னைக்கெல்லாம் வாங்க, நேரம் 10 கறவை கொடுக்கும். அண்ணாச்சி சூப்பரான மாடு, ஆல் பிளாக்ல கிர் டைப் கிராஸா இருக்குது. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று, காலக்கண்ணு, கண்ணு போட்டு ஒரு 12 நாள் இருக்கும். தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்குது. பல்லு அரைக்கடையா இருக்குது. இப்ப 2 நேரம் 5 லிட்டர் கரண்ட்ல வருது. 2 நேரமும் உட்காந்து குண்டா வச்சு கறந்து பார்த்து புடிச்சிட்டு போங்க. மாடு வந்து ஒரு 20 லிட்டருக்கு முன்ன பின்ன கறவை வரும். தற்போதைய கறவை 5 லிட்டர் வருது. மாடு இன்னும் மேந்தினி கொடுக்க நல்ல கறவை வரும். ரெட்டவரி மடி அமைப்பு, மடியை பாத்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ரெட்டவரி மடி. முன்பக்கம் ஒரு வரி போய் கட்டாய அடுத்த பக்கம் ஒரு வரி வந்திருக்குது. காம்பு இடைவெளியில பாருங்க ஜம்முன்னு இருக்குது. ஒரு 1.5 அடிக்கு ஒரு காம்பு. தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, சுழி சுத்தமான மாடு, பால் தர எல்லாமே ஜம்முன்னு இருக்கும். நீல நெட்ல பெருங்குட்டு மாடு, சின்ன மாடு கிடையாது. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை 79,000. அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். இந்த மாடு நீங்க எதுக்குமே பயந்துக்கு தேவையில்ல. கண்ணை மூடிட்டு எல்லா ஊருக்கும் முடிச்சுட்டு போய் கட்டலாம். பயந்துக்கவே தேவையில்ல. பால் டிகிரி அடிக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். லோ பட்ஜெட் மாடு. லோ பட்ஜெட் மாடுனா என்னன்னு கேட்டீங்கன்னா 4 பல்லு மாடு, 2ஆம் நீத்து, இன்னும் கண்ணு போறதுக்கு 10 to 15 நாள் டைம் ஆகும். பெருசால கறவை எதிர்பார்க்க முடியாது. ஒரு 5-10 கறக்கும். தெளிவான மாடு, நல்ல முகலட்சணமான மாடு, ஜெர்சி மாடு, நல்ல மேய்ச்சல் குணம், அளவான மாடு, பொட்டியான மாடு. வீட்டு கறவைக்கு எனக்கு சிம்பிளா பால் இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க, மேற்படி வந்து எனக்கு கோயிலுக்கு தானம் தரணும், இல்ல யாருக்காவது வாங்கி தரணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடை செலக்ட் பண்ணலாம். அளவான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, தண்ணி திணிக்கு தொந்தரவு இல்லாத மாடு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வெறும் 52 ரூபா. 50 ரூபாவே கொடுத்துடலாம். வேணும்னா கூப்பிடுங்க. 10 லிட்டர் கறவை இருக்கும். 5-10 கிடைக்கும். 4 பல்லு, 2ஆம் நீத்து, தெளிவான மாடு, நல்ல மகாலட்சுமியாட்ட மூஞ்சி. காலைல எந்திரிச்சு இதுல முழிச்சோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் மாதிரி. அவ்வளோ லட்சணமான முகம். கண்ணு இணைக்கு எவ்வளவு நாள்? 10 to 15 நாள் பிடிக்குங்க. மடின்னு வைக்க ஆரம்பிக்கும். மடி இப்பதாங்க ஸ்டார்ட் ஆகுது. பெரிய லெவல்ல பெரிய மாடு வைக்கிற அளவுக்கு வைக்காது. வெள்ளிக்கிழமை நாள்ல நல்ல அழகான காலக்கண்ணு போட்டுருவாங்க. இதுவும் வந்து மடிக்கட்டிலாம் காமிக்கிட்டே சீம்பால் மாடு தான். சுழி சுத்தமான மாடு, பல்லு அரைக்கடை, 2ஆம் நீத்து மாடு. ஒரு 8-7 15 லிட்டர் கறக்கும். 7-7 14 லிட்டர் கறவை கூடாது. பட்ஜெட் செக்மெண்ட் மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, செம்புத்துக்காரி, நல்ல உடம்பு, வலுவான தோரணம், நல்ல கொம்பு, முக லட்சணம் பாருங்க, நல்ல சூப்பரான முக லட்சணம். தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, செவல வெள்ள காலக்கண்ணு, பொட்டக்கண்ணு போட்டு இன்னும் அருமையா இருந்திருக்கும். இது எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கும். இந்த ஊர் அந்த ஊருன்னு சொல்லவே தேவையில்லை. இது எல்லா ஊருக்கும் அடாப்ட் ஆகும். சின்ன மாடு எனக்கு சின்ன கறவையில் வேணுங்கிறவங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். கேட்கக்கூடிய விலை 66,500 ரூபா. 66,500 ரூபாய்க்கு 100% ஒர்த்தபிலிட்டியான மாடு, ஷோ குவாலிட்டி மாடு. நல்ல காம்பு பாருங்க, ரோஸ் காம்பு எந்த அளவுக்கு இருக்குது. நல்ல காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடை வச்சு வளர்த்திக்கலாம். ஃபார்ம் டைப்ல வளர்த்தணும் அவசியம் கிடையாது. நல்ல மேய்ச்சலுக்கு, தண்ணி தீனிக்கு எந்த குறையும் இருக்காது. நல்ல மாடு, காம்பு வரிசையில தெளிவான மாடு, அச்சப் முழுந்துக்குது. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். குணமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கறவைக்கு பயந்துக்கு தேவையில்லை. செக் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ணு போட்டா ஒரு வேளை பாலை கறந்து கூட பார்த்துக்கலாம் குணமா இருக்குதா.